லாஸ்ட்டாக வந்து ஆரி ஒர்க் ஆர்டரில் ஹேண்டில் ரெண்டையுமே இனிஷியல் கேட்டிருந்தாங்க. ஸோ அதான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். இந்த வீக் ஃபுல்லாக ஹாஸ்பிட்டல் வாரம்னே பேர் வச்சிடலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஹாஸ்பிட்டலாக தான் அலைஞ்சிட்டு இருந்தோம். 3 நாள் விதின் குட்டிக்கு ரொம்ப ஃபீவராக இருந்துச்சுன்னு ஹாஸ்பிட்டலில் இருந்தோம். இப்போ அத்தைக்கு ரொம்ப ஃபீவராக இருக்குன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மாதிரி ஆகிடுச்சு. இருந்தாலும் வாங்கின ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. அந்த நேம் கொடுத்துருந்தோம், அதுக்குள்ளே இருக்கிற இடத்துல வந்து மைக்ரோ பீட்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா பார்க்கலாம் எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ எஸ் என்ற இனிஷியலாக நீட்டாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். உங்களில் யாருக்காவது இதே மாதிரி ஆரி ஒர்க் நல்லா போட்டு பழகணும்னு ஆசை இருக்கும். ஆனால் அதை வெறும் 100 ரூபா பேமெண்ட்டுக்கு மட்டும் படிக்கணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இன்றைக்கி டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம். அங்கே போய் பார்த்தா ஈவினிங் ஒரு பெட் டெஸ்ட் எடுக்கணும், அது எடுத்த பிறகு டிஸ்சார்ஜ் பண்ணுறோன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு ஈவினிங் வரைக்கும் அங்கே இருந்துட்டு அப்புறமேட்டுக்கு தான் வந்தோம். ஸ்டிச்சிங்கும் பண்ணி கொடுத்துட்டாங்க. அக்கா தான் ஸ்டிச் பண்ணுவாங்க. ஒர்க்கை ப்ளவுஸை வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டேன். உங்களுக்கும் இதே மாதிரி ஆரி ஒர்க் வந்து ஆன்லைன்லேயே படித்து சூப்பராக இந்த மாதிரி ஒர்க் பண்ணணும்னு ஆசை இருக்குது அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு எந்த ஒரு அவசியம் இல்லை. 100 ரூபா பேமெண்ட்டுக்கே உங்களால் இது மாதிரி சூப்பராக போட முடியும். நெக்கு மட்டும் கொஞ்சம் ஹெவியாக இருக்க மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ நீட்டாக பேக் பண்ணி 9 மணிக்கு தான் வரதா சொல்லியிருந்தாங்க. நானும் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து பேக் பண்ணி கொடுத்துட்டேன். இவங்களே இன்னொரு ப்ளவுஸும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அத்தையை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு வந்தால் அந்த ஒர்க்கை போடணும். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.